ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் போன வாரம் ஆவிக்குரிய வறட்சி ஏன் வருகிறது என்பதை குறித்து நாம் பேச ஆரம்பித்தோம். இந்த நாளிலும் கூட அது சார்ந்த ஒரு சில காரியங்களை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சில வறட்சிகள் காணப்படுகிறது. ஏனென்றால் தேவன் அன்பின் அடிப்படையில் இயங்குகிறார். உறவின் அடிப்படையில் தேவனிடத்தில் வராத மனிதர்கள் வெறும் மதத்தின் அடிப்படையிலும் அல்லது கடவுள் பக்தன் என்கிற அந்த மைண்ட் செட்லேயும் வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு வறட்சி அவங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவங்க சந்திப்பாங்க. இதை தான் நம்ம போன வாரம் நான் உங்களோடு கூட பேசும்படி ஆவியானவர் சொன்ன வார்த்தைகள். இன்றைக்கு அதோடு இணைந்து நான் இன்றைக்கும் சில காரியங்களை பேச விரும்புகிறேன். தேவன் மனுஷனை படைத்ததன் நோக்கம் என்ன? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய இணைப்பில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்கும் தேவனுடைய வார்த்தை கடந்து வருவதாக. மனுஷன் கர்த்தரை படைத்ததின் நோக்கம் என்ன? இன்றைக்கு உங்களை தேவன் படைத்து அங்கங்கே குடியிருக்க வைத்ததின் நோக்கம் என்ன? நம்மை குறித்த அவருடைய விருப்பம் என்ன என்பதை குறித்து நாம் வேதத்தில் பார்த்தோம். அவர் நமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக அப்படின்னு சொல்லி தேவன் மனுஷனை பூமியில் மேல் படைத்து பூமியை இந்த மனுஷனுக்கு கையளித்தார். பரலோகம் தேவனுக்கென்று படைக்கப்பட்டது, பூமி மனிதனுக்கென்று படைக்கப்பட்டது, நரகம் பிசாசுக்கென்று படைக்கப்பட்டது. இதை நாம் முதலாவது நன்றாய் விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னு சொல்லியாச்சுன்னா நிறைய பேருடைய ஆசை என்னென்னா வேகமாக நம்ம பரலோகத்துக்கு போயிடணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. அது நல்லது, நாம் போகலாம். தேவன் குறித்த காலம் வரைக்கும் நாம் இந்த பூமியில் வாழ வேண்டும். நம்மை இந்த பூமியில் தேவன் வைத்ததின் நோக்கத்தை நாம் கண்டுபிடித்து அதை நிறைவேற்றி தீருகிற நாட்களில் கர்த்தர் நம்மை அங்கே கொண்டு போவார். இந்த நாளிலும் கூட நாம் அதை கொஞ்சம் கண்ணோக்கி பார்ப்போம். இந்த நாளில் தேவன் இந்த பூமியில் நம்ம வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. நிறைய நேரங்களில் நம் மனுஷன் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த உலகத்தை பார்க்குறாங்க. அந்த உலகத்தில் ஏன் அவங்க உலகத்தில் இருந்து சீக்கிரமாக பரலோகம் போகணுன்னு விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாச்சுன்னா மனிதன் நினைக்கிறான் இந்த உலகத்தில் எல்லாமே தீமையாகவே இருக்குது, எதுவுமே நன்மை இல்லை. இந்த உலகத்தில் கண்ணீர் தான் இருக்குது, வேதனைகள் தான் இருக்குது, காயங்கள் தான் இருக்குது, நன்றி இல்லாத தன்மைகள் இருக்குது. எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை இல்லாத மக்கள், எந்த பக்கம் திரும்பினாலும் உண்மை இல்லாத உலகம், உண்மை இல்லாத உறவுகள். இப்போ இந்த உலகத்தில் நான் வாழ்ந்த இத்தனை வருடத்தில் காயப்பட்டதான் மிச்சம். நான் என்னால் இந்த பூமியிலிருந்து பெற்றுக்கொண்டதை பார்க்கிலும் நான் இழந்தது அதிகம். இப்படி நிறைய காரியங்களை மனிதன் யோசிக்கிறான். இப்படி யோசித்ததனுடைய விளைவாய் அவங்களுக்கு இந்த பூமியில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் சீக்கிரமாக நம்ம இந்த பூமியை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களும் இதை யோசிக்கிறாங்க. நிறைய ஆவிக்குரிய மக்களும் கூட இந்த வெளிப்பாடு இல்லாமல் நிறைய நேரங்களில் நாம் இப்படி யோசிக்கிறது உண்டு. ஆனால் வேத வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆண்டவர் சீசர்களுக்கு சொல்லும் பொழுது நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொன்னார். உப்பினுடைய வேலை என்னவென்றால் அந்த எதோடு அது சேர்க்கப்படுகிறதோ அதை தன்னுடைய தன்மைக்கு உகந்தபடி மாற்றிவிடும். இப்போ சமையல் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன தான் சமையல் பண்ணாலுமே உப்பு சேர்க்கலை அப்படின்னா அதனுடைய ஒரிஜினல் ருசி உங்களால் அனுபவிக்க முடியாது. அப்போது உப்பை நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா அந்த உப்பின் தன்மை அந்த உணவில் சேர்ந்த உடனே அந்த முழு உணவையுமே அது உப்பாகவே மாற்றிடும். அதனுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது மாறிடும். ஆண்டவர் நம்ம இந்த பூமிக்கு வைத்தது அவர்களோடு இணைந்து வாழ்வதற்கல்ல, நமக்குள்ள ஒன்றை வைத்து நம்மை இந்த பூமியை ஆசீர்வாதமாய் மாற்ற விரும்புகிறார். அதை 26வது வசனத்தில் அவர்கள் ஆளக்கடவர்கள் அப்படின்றார். அவர்கள் இந்த பூமியை ஆளட்டும், நாம் எப்படி பரலோகத்தை ஆளுகை செய்கிறோமோ பூமி அவர்களை ஆளுகை செய்யட்டும் அப்படின்னு சொன்னவர். அடுத்து 28வது வசனத்தில் அவர்களை படைத்த பிறகு இன்னொரு வார்த்தையை சொல்லுகிறார். அதையும் நான் வாசிக்கிறேன். தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். கர்த்தர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம்
ஆதி மனிதனுக்கு கொடுத்த முதல் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டு கொள்ளுங்கள். நமக்கு இந்த கடைசி வேர்டு தான் பிடிக்குது, ஆண்டு கொள்ளுங்கள், அதான் பிடிக்குது. ஆனால் ஆண்டவர் சொன்ன அந்த வரிசையை பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா, அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்களை சொல்லியிருக்கிறார். பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சம், ஆகாயத்து பறவை, பூமியில் நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள், இதெல்லாம் சொல்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக தான் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்றார். நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, அந்த ஆண்டு கொள்ளுங்கள்ன்றதை மட்டும் ஃபஸ்ட்டு தூக்கிடுறோம். அதனால தான் நம்ம சில நேரங்கள் ஆண்டு கொள்ளணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆளுகை நமக்குள்ளே கிடைக்கல. அப்போ என்ன காரணம் அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, தேவன் வைத்திருக்கிற அந்த வரிசை கிரமத்தை முதலாவது நம்ம பார்க்கணும். நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால், இப்போ ஒருவரிடத்தில் ஒரு கார் சாவியை ஒருத்தர்கிட்ட கொடுத்து காரை திறந்து டிரைவர் சீட்டில் உட்காந்து சாவியை போட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட் கியர் வச்சு ஆக்சிலேட்டரில் மிதித்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். இப்படி சொல்கிறோன்னு வச்சுக்கூட, இதான அந்த ப்ராசஸ், இப்படி சொல்கிறோம். ஆனால் அவர் முதல்ல சொன்ன எல்லாத்தையுமே கவனித்து கரெக்டாக செஞ்சால் தான் வண்டி மூவ் ஆகும். ஆனால் கடைசி உள்ளதை மட்டுமே கவனிச்சுட்டு முதல்ல சொன்னது எதுவுமே செய்யாமல், கார் ஓப்பன் பண்ணாமல், கீ போடாமல், அவருக்கு அதுக்கான ஃபஸ்ட் கேர் போடாமல், எதுவுமே இல்லாமல் போன உடனே வண்டி எடுக்கணும் அப்படின்னா எடுக்க முடியுமா? தெரியாது. அதே போல தான் இன்றைக்கி தேவன் சொன்ன அந்த வரிசை கிரமத்தை மனிதர்கள் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் அதில் முதல்ல சொல்லுகிறார், பழுகி பெருகி அப்படின்றார். பழுகி அப்படின்ற வார்த்தையும் பெருகி என்கிற வார்த்தையும் ஒரே அர்த்தத்தை குறிக்கிறது இல்லை, ரெண்டும் வேறு வேறு அர்த்தத்தை குறிக்கிறது. நிறைய நேரங்களில் இதற்கான சரியான அர்த்தங்கள் புரியாததுனால நிறைய பேர் தடுமாறுறாங்க. ரெண்டுமே ஒன்றுன்னு நினச்சிக்கிறோம், அப்படி இல்லை, ரெண்டுமே வேறு வேறு. சில ஆங்கில வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்காலர்ஸ் இப்படி மொழிபெயர்த்திருப்பாங்க, பி ஃப்ரூட்ஃபுல் அப்படின்னு இருப்பாங்க. அதாவது என்னென்னா கனி கொடுத்து அப்படின்னு அர்த்தம். கனி கொடுத்து பெருகுங்க, அதாவது நீ பிரயோஜனம் உள்ளவனாக மாறு. ஃபஸ்ட்டு நாம் பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பது தான் தேவனுடைய முதல் நோக்கம். நம்ம இந்த பூமிக்கு கொண்டு வந்தனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் இந்த பூமிக்கு பிரயோஜனம் உள்ளவர்கள். நம்மை கொண்டு இந்த பூமியில் தேவன் எதையோ ஒன்றை செய்ய விரும்புகிறார். நம்மை கொண்டு இந்த பூமியில் ஏதோ ஒன்றை செய்வதற்கு நம்மை அங்கங்கே கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னாச்சுன்னா, இந்த உலகத்தில் இந்த பூமியிலேருந்து சில காரியங்களை எதிர்பார்க்கறதுனால சோர்ந்து போய் அந்த உலக வாழ்க்கையவே நம்ம வெறுத்துடுறோம். சில நேரங்கள்லாம் ஜெபிக்கிறாங்க, ஆனால் அவங்களுடைய உள் மனசு, ஆள் மனசு என்ன சொல்லுதுன்னா, தேவன் வந்துட்டால் நல்லா இருக்கும், சீக்கிரமாக அந்த உலகம் நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சுன்னா நல்லாயிருக்கும், அப்படியே பரலோகத்துக்கு என்ட்ரி ஆயிடலாம், இந்த உலகத்தில் நம்ம படுற பாடுகள் போதும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே மனிதர்கள் வந்துடுறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை, அப்படி இல்லை. நாம் இந்த பூமிக்கு சில காரியங்களை செய்யும்படி இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் தனித்தனியாக பேச விரும்புகிறார். உங்களை இந்த பூமியில் வைத்திருப்பது, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை வைத்திருப்பது, வேலை ஸ்தலத்தில் உங்களை வைத்திருப்பது, உங்கள் குடும்பத்தில் உங்களை வைத்திருப்பது, உங்கள் மூலமாய் சில காரியங்களை செய்வதற்கு. அதை நான் பின்னாடி சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கிடுவீங்க. கர்த்தர் அப்படி தான் மனிதனை தீர்மானிக்கிறார். அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்கணும்னு அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் நமக்கு ஒன்றுமே கிடைக்காதுங்க. இந்த உலகம் இன்றைக்கி பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குது. இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா தோல்வி தான். உலகத்தை பார்த்தோம்னா எல்லாமே நஷ்டம், இழப்புகள். நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம எங்கே தான் பார்க்கணுன்னு வசனம் சொல்லுது. சங்கீதம் 121:1 சொல்லுகிறது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ நம்மளை தேவன் வைத்தது என்னன்னா, தேவனிடத்திலிருந்து ஒன்றை வாங்கி இந்த பூமிக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீங்க, உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க அப்படின்னார். இந்த உலகம் இருளில் இருக்குது. இந்த இருள் நிறைந்த இந்த உலகத்துக்கு வெளிச்சத்தை கொடுக்க தேவனிடத்திலிருந்து நம்ம வாங்கி அதை அப்படியே இந்த பூமிக்கு உலகத்துக்கு கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை விளக்கு தண்டாய் பயன்படுத்துகிறார். நம்ம மேலே ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைக்கிறார். அந்த வெளிச்சம் இருளில் இருக்கிற எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. அப்போ நாம் வாங்குகிறவர்கள் அல்ல, இந்த உலகத்தில் ஒன்றை வாங்குகிறவர்கள் அல்ல, உலகத்திற்கு ஒன்றை கொடுக்கிறவர்கள். நம்ம மைண்டு கிறிஸ்தவத்தில் கொடுப்பது வாங்குவதுனாலே பணம்ன்ற ஒன்றில் லாக் ஆயிடுச்சு. பணம் மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற அநேகருக்கு சுகம் தேவை,
நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ஆறுதலான வார்த்தைகள் தேவை. நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்கு ரட்சிப்பின் வசனங்கள் தேவை. நம்மை சுற்றி இருக்கிற அநேகருக்கு சந்தோஷம் தேவை. இவைகளை எல்லாமே வாங்குகிற இடம் அல்லது இவைகள் எல்லாமே எங்கு கொடுக்கப்படுகிறது என்றால் தேவனிடத்தில் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. அதை வாங்கி இந்த பூமியில் கொடுப்பதற்கென்றே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை இந்த பூமியில் கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்துக்கு நம்ம கொடுக்கிறவர்கள், இந்த உலகத்திலிருந்து நாம் எதையுமே வாங்கி கொள்ளுகிறவர்கள் அல்ல. நம்முடைய கண்கள் இந்த மைண்ட் செட்டில் கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்த்துச்சு அப்படின்னா ஆண்டவர் என்னை கொடுக்கிற இடத்துல வச்சிருக்கிறார் என்கிற அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா ஒவ்வொரு நாளும் தேவையுள்ள ஜனங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறார்கள் என்கிற அந்த பார்வை வந்துச்சுன்னா நம்ம இந்த பூமியை மாற்றக்கூடிய நபர்களாய் மாறிவிடுவோம். இன்றைக்கும் கூட உங்களை ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்றைக்கும் தேவன் உங்களை கொண்டு சிலருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை செய்வதற்கு அவர் விரும்புகிறார். அதனால தான் தேவன் நம்மளை இந்த பகுதியில் கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஏன்னா நம்ம என்னைக்கு உலகத்தை பார்க்குறோமோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாமே மாறுகிறது. என்னைக்கு கர்த்தரை மட்டுமே நோக்கி பார்க்கிறோமோ அன்னைக்கு நாம் வெளிச்சமாகிறோம். நம்முடைய வெளிச்சம் நம்மை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பிரகாசமாய் மாறுகிறது. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, உங்கள் வெளிச்சம் புறஜாதிகள் மத்தியில் பிரகாசிக்கட்டும். இயேசுவை அறிந்தவர்களுக்கு மத்தியில் இல்லை, இயேசுவை அறியாதவர்களுக்கு மத்தியில். சரி, அப்போ அவரை மட்டுமே நாம் நோக்கி பார்த்தால் நமக்கு எல்லாமே பரத்திலிருந்து கொடுக்கப்படும். சங்கீதம் 62:5 பார்த்தீங்கன்னு சொன்னால், என் ஆத்துமாவே, அங்கே சங்கீதத்தில் தாவீது தன்னை பேசுகிறார், என் ஆத்துமாவே கர்த்தரையே நோக்கி பார், கர்த்தருக்கே காத்திரு, கர்த்தரையே நோக்கி பார், நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்றார். கர்த்தரை பார் அப்படின்னு இல்லை, கர்த்தரையும் பார் அப்படின்னு இல்லை, கர்த்தரையே நோக்கி பார். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் இணைந்திருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் நம்புகிறது அவராலே தான் வரும். நீங்கள் நம்புகிற ஏதோ ஒரு காரியத்தை, இனி அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரியதாக இருந்தாலும் சரி, சரீரத்துக்கு அடுத்ததாக இருந்தாலும் சரி, பொருளாதாரத்துக்கு அடுத்ததாக இருந்தாலும் சரி, அல்லது உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அடுத்ததாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளுக்கு அடுத்த தேவையாக இருந்தாலும் சரி, ஊழியத்தின் தேவையாக இருந்தாலும் சரி, நீங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும். உலகத்திலேயோ உலகத்தின் மனிதர்களிடத்திலேயோ நாம் ஒன்றை எதிர்பார்க்கும் பொழுது அது நமக்கு வராது. மனிதர்கள் மூலம்தான் கர்த்தர் கிரியை செய்வார், அதை மறந்துடாதீங்க. மனிதனை வைத்து மனிதனை பயன்படுத்தி கர்த்தர் செய்வார். ஆனால் நாம் நம்புகிற மனிதனை வைத்து அவர் செய்வதில்லை. தேவனை மட்டும் நீங்கள் சார்ந்து நிற்பீர்கள் என்றால் தேவன் பயன்படுத்த விரும்புகிற அல்லது தேவன் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் அல்லது உங்களுக்கு ஏதோ ஒன்றை செய்ய வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிற மனிதனை கொண்டு அதை செய்து முடிக்கிறார். தேவன் தராமல் பரத்திலிருந்து நம்மளால் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. யோவான் 3:27 யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது இப்படி சொல்லுகிறார், பரத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்படாவிட்டால் அவன் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது, ஒன்றையும் பெற்றுக்கொள்ள மாட்டான். மனுஷனை இந்த பூமிக்கு வைத்ததின் நோக்கம் என்னவென்றால், இந்த பூமியை அந்த மனுஷனுடைய கரத்தில் கொடுத்தார். அந்த மனிதன் இந்த பூமியை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று விரும்பினார். ஆண்டு கொள்வதற்கு முன்பதாக அவன் பிரயோஜனம் உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினார். அந்த பிரயோஜனம் உள்ளவனாய் இருந்து இந்த பூமியை நிரப்பணும்னு விரும்பினார். அப்படி இருக்க வேண்டிய மனுஷன் கர்த்தரை மட்டுமே பார்க்கணும். ஆனால் கர்த்தரை பார்க்கறதுக்கு பதிலாக அந்த உலகத்தையோ மனிதர்களையோ சூழ்நிலையோ பார்க்கும் பொழுது பிரயோஜனம் உள்ளவனாய் படைக்கப்பட்ட மனுஷன் பிரயோஜனமற்றவனாய், தனக்குத்தானே பிரயோஜனமற்றவனாய் மாறி போகிறான். இந்த காலை வேளையில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. சரி, அவர் நம்மை எப்படி பார்க்கிறார்? மனுஷன், தேவன் நம்மை பிரயோஜனம் உள்ளவராய் படைத்திருக்கிறார். சரி, நம்மை எப்படி பார்க்கிறார்? அதை நன்றாய் நாம் இன்னைக்கு விளங்கி கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் பார்க்கிறது போல தேவன் பார்ப்பதில்லை. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். இன்னைக்கு ஒரு விசுவாசிகிட்ட போய் இப்படி கேட்போம், உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்னவோ சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் பிரதர், எங்கள் பாஸ்டர், என்னத்தையோ வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், நான் எதுக்கு பிறந்தேனே எனக்கே தெரியல, என்னை தேவையில்லாமல் பெற்று விட்டாங்க போல இருக்குது, எல்லாரும் எதுக்கோ பிரயோஜனமாக இருக்கிறாங்க, நான் எதுக்குமே இல்லாமல் இருக்கிறேன், கடைசி வரைக்கும் மற்றவங்களை நம்பி வாழ்ந்துக்கிட்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம நிறைய கேட்க முடியும். எதற்காக உங்களை இந்த பூமியில் கர்த்தர் வச்சுருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா அதை தேடிக்கிட்டு இருக்கிறோங்க அப்படிம்பாங்க. அதுதான் தெரியலை, எதுக்காக வச்சுருக்கிறோன்னு தெரியலை.
எதுக்காக வச்சுருக்கேன்னு தெரியாமல் தான் நான் இவ்வளவு நாள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை நாம் முதலாவது இந்த நாளில் கண்டுபிடிக்க வேண்டும். அவருடைய பார்வை என்ன, நம்ம எப்படி தான் அவர் பார்க்கிறார், அவர் எப்படி பார்க்கிறார் என்பதை எந்த மனுஷன் புரிந்து கொள்ளவில்லையோ அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வறட்சிகள் காணப்படும். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? ஒரு சில வசனங்களை வாசிப்போம். தெரிந்த சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் 2வது 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கு. தேவனுடைய மனசில் இருந்த மனிதனை குறித்த வரைபடம் இது. அதாவது என்னென்னா, நீங்கள் வேதத்தை படிக்கும் பொழுது உங்கள் கண் அந்த வசனத்தை படிக்கணும், உங்கள் மைண்டு அந்த வசனத்தின பிக்சரை அப்படியே உங்கள் மைண்டில் கொண்டுட்டு வரணும். தேவன் ஏன் மனுஷனை படைக்கும் பொழுது மனுஷனை எப்படி பார்க்குறார் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையை, அதாவது அவரையே நோக்கி பாருன்னு வசனம் சொல்லிச்சல. இப்போ அவரை நாம் எங்கு கண்டுபிடிப்பது என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்குள் தான் கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் அவரை தேடினால் அவரை கண்டுபிடிப்பீர்கள் வசனம் சொல்லுகிறது. வேதத்தில் தேடி பாருங்கள், அதாவது தேடி வாசியுங்கள், கர்த்தருடைய வேதத்தை கருத்தாய் ஆராயுங்கள், இப்படியெல்லாம் சொல்லப்படுகிறது. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த அறிவை கர்த்தர் நமக்குள்ளே வைக்க வேண்டும் என்றால் நாம் வேதத்தை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை தேடுகிற அல்லது வேதத்தில் பிரியமாக இருக்கிற அந்த மனுஷனை எப்படிப்பட்டவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிடுறதுன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மனுஷன், காலத்தில் தன் கனியை கொடுக்குற மனுஷன். அவனை அதாவது எங்கேயோ இல்லை, அவர் நடப்பட்ட மனுஷன். நல்ல கவனிங்க, தானாய் முளைத்தவன் அல்ல, நடப்பட்ட மனுஷன். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டு கார்டனில் ஒரு தோட்டத்தில் ஒரு மரத்தை வைக்கிறீங்கன்னா, அந்த மரத்துக்கான அந்த விதையை போட்டு அதை நட்டு வைக்கிறீங்க அப்படின்னாச்சுன்னா, நட்டு வைக்க போகும்போதே உங்களுக்கு அந்த மரத்தை குறித்த ஒரு நோக்கம் இருக்கும், ஒரு திட்டம் இருக்கும், ஒரு வெளிப்பாடு இருக்கும். அந்த மரத்தை நீங்கள் ரொம்ப கவனிப்பீங்க, ஆடு மாடு எதுவும் வந்துடாதபடிக்கு வேலி அடைப்பீங்க, அதுக்கு டெய்லி தண்ணி ஊற்றுவீங்க, அதை வளருவதற்கு நீங்கள் உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செய்வீங்க. அதே போல தான் கர்த்தர் உங்களை இந்த பூமியில் நட்டு வைத்திருக்கிறார் அல்லது வைத்திருக்கிறார். எந்தெந்த பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்களோ குடியிருப்பின் எல்லைகளை தீர்மானித்து கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களை இந்த பகுதியில் வச்சதுக்கும் உங்களை அந்தந்த பகுதியில் வாழ வைத்ததற்கும் பின்னாடி அவருடைய நோக்கம் இருக்கிறது, அவருடைய திட்டம் இருக்கிறது, அவருடைய திட்டமிடுதல் இருக்குது. அதனால் அவர் உங்களை வச்சிருக்கிறார். அது எப்படி வச்சிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரத்தை போல, எப்பொழுதும் பசுமையாக இருக்கக்கூடிய மரத்தை போல கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறார். எப்பவும் தண்ணி பக்கத்தில் இருக்கிற மரத்தெல்லாம் கவனித்து பாருங்கள், அது எப்போவுமே பசுமையாக தான் இருக்கும், அதில் ஒரு நாளுமே குறைவே இருக்காது. அந்த மரத்தை போல தன் காலத்தில் தன் கனி தருகிற மரம். யோசிச்சு பாருங்கள், அந்த மரம் காய்க்குது, அந்த காயை அந்த பழத்தை அந்த மரம் சாப்பிடுதா அப்படின்னா மரம் சாப்பிடலை, அது வேற ஒரு பிரயோஜனத்திற்காக அந்த மரம் நடப்பட்டது. ஆனால் யார் சாப்பிட்றாங்க? கீழே விழுகுதா, பறவை சாப்பிடுதா, அணில் சாப்பிடுதா, மனுஷன் சாப்பிட்றானா, பிரயோஜனம் இல்லாமல் போகுது, அதை பற்றியெல்லாம் மரம் கவலைப்படாது. தன் காலத்தில் தன் கனியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதே தான் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். உங்களை அந்த பகுதியில், இந்த பூமியில், இவ்வளவு நெருக்கங்களுக்கு மத்தியில் வைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. அவர் உங்களை கனி கொடுக்கிற மரமாய்தான் பார்க்கிறார். அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, பிரயோஜனம் உள்ளவர்களாய் பார்க்கிறார், மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் பார்க்கிறார். உங்கள் மூலமாய் அநேகர் பிரயோஜனப்படுகிறார்கள், பட்டு கொண்டு இருக்கிறார்கள், அல்லது அநேகர் காத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களாகத்தான் மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். யாரையுமே பிரயோஜனமற்றவனாக அவர் பார்க்கிறதே இல்லை. தேவன் படைத்ததெல்லாம் நன்மையாகவே இருக்கிறது. நன்மையான ஈவுகள் எல்லாமே தேவனிடத்திலிருந்து வருகிறது. யாக்கோபு 1:17 சொல்லுகிறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. இந்த பூமிக்கு பிறக்கிற எல்லா மனுஷனும் கர்த்தரால் பேரிடப்பட்டிருக்கிறான். தேவனுடைய நாலேஜ் இல்லாமல் இந்த பூமியில் ஒரு மனுஷனும் பிறப்பதில்லை. நாம் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டு அநேக நேரங்களில் ஜெபித்தும் கூட நம்முடைய உள் மனசு நிறைய நேரங்களில்
நம்மை பார்த்து அப்படி சொல்லுது, நம்ம எதுக்கு வந்தோம், எதுக்கு இப்படி இருக்கிறோம், எதுக்கு இப்படி அந்த எதுக்கு ஏன் அப்படின்ற அந்த கேள்வி எழும்பும் பொழுது உங்களை பார்த்து நீங்கள் சொல்ல வேண்டியது என்னன்னா, தேவன் என்னை நடப்பட்ட மரமாய், என்னை நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரமாய், தன் காலத்தில் தன் கனியை தருகிற மரமாய் அவர் என்னை பார்க்கிறார். இலை உதிராதிருக்கிற மரம் அப்படின்றார், பிரயோஜனமுள்ள மரம் அப்படின்றார். எப்பொழுதுமே மற்றவங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் பார்த்த உடனே பிரயோஜனப்படு. அந்த நிழலுக்கு அநேகர் வரலாம், ஆனால் வரலாம் போகலாம், யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போகலாம். மரம் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்வதில்லை, மரம் தன்னுடைய இயல்பை மாற்றிக்கொள்வதில்லை. அதே போல தான் நீங்களும் நானும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு பிரயோஜனமானவர்கள். கர்த்தர் உங்களை இந்த உலகத்தில் பிரயோஜனமுள்ளவர்களை பார்க்கிறார். எப்பொழுதும் செழிப்பானவனாய் இருக்க வேண்டும் என்பதில் தேவன் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறார். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அந்த 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 பிக்சரை உங்கள் மைண்டில் கொண்டுட்டு வாங்க. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்கிறார்ன்றதை கொண்டுட்டு வாங்க. கனி என்பது முயற்சியில் வருவதல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செடியை வைக்கும்போதே வச்ச உடனே கனி கொடுக்கக்கூடிய மரம்னு உலகத்தில் எதுவுமே கிடையாது. தேவன் அவைகளை படைக்கவே இல்லை. தேவன் அதற்குன்னு சில காலங்களை வைத்திருக்கிறார். அந்த கனி கொடுக்கிற வாழ்க்கை என்பது நாம் முயற்சி பண்ணி வருவதல்ல, ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வருவது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ முதிர்ச்சி அடைகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கனி உள்ள வாழ்க்கை நம்மகிட்ட இருந்து வெளிப்படும். ஒருத்தர்கிட்ட கனி இல்லாத கனி உள்ள வாழ்க்கை வெளிப்படலைன்னா அர்த்தம் என்னன்னா, அவர் இன்னும் ஆவிக்குரிய முதிர்ச்சி அடையலை அப்படின்னு அர்த்தமே தவிர அதுக்குள்ள கனி இல்லைன்னு அர்த்தம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு செடியை கொண்டு வைக்கிறீங்க, ஒரு மாங்கன்னை வைக்கிறீங்க, அது கொஞ்சோண்டு வளருது. அது வளரும்போதே அந்த மாங்கன்னுக்குள்ளே அந்த கனி கொடுக்கக்கூடிய தன்மை உள்ளே இருக்குது. ஆனால் அது இன்னும் வளரலை, அதனால் அது வெளியில் வரலை. அதுக்குள்ளே தன்மை இருக்குது. இப்போ அநேகருக்குள்ளே கனி நிறைந்த வாழ்க்கை இல்லைன்றதுக்காக நம்ம வேஸ்ட்டு பிரயோஜனமற்றவர்கள் அப்படியெல்லாம் பார்க்காதீங்க. கர்த்தர் உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக தான் பார்க்குறார். அவர் பிரயோஜனம் உள்ளவர்களை மட்டும்தான் பூமியில் அனுப்புகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல உங்ககிட்ட இருந்து இந்த உலகத்துக்கு ஏதோ ஒன்றை கொடுப்பதற்கு அவர் விரும்புகிறார். உங்களை எப்படி பார்க்கிறார் அப்படின்னாச்சுன்னா, வேதத்தை நீங்கள் வாசித்து தியானித்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறீங்களே, அவர் உங்களை எப்படி பார்க்குறாருன்னா, நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிராதிருக்கிற தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல தான் கர்த்தர் உங்களை பார்க்கிறார். ஒரு சில பிக்சர்ஸை நம்ம வேதத்திலேருந்து பார்ப்போம். ஆண்டவர் இதை எழுதும்போதே எவ்வளோ வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார். அந்த மனுஷனை இந்த வேத புத்தகம் எப்படி மோட்டிவேட் பண்ணுகிறது, ஆண்டவர் அந்த மனுஷனை குறித்து வைத்திருக்கிற அந்த நாலேஜ் என்ன என்பதை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம். ஆவியானவர் இந்த காலை வேளையில் அதை குறித்து ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புகிறார். எரேமியா 17 அதில் 7, 8 இந்த வசனங்களை வாசிச்சிங்கன்னா சேம் இதே மாதிரியான வார்த்தைகள் அங்கே வரும். ஆனால் ஒரு சில வார்த்தைகள் மாறி அதில் எப்படி வருதுன்னா, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். ஆண்டவர் அடுத்து சொல்லுகிறார் பாருங்க. சேம் அங்கே ஒன்றை சொன்னார், இப்போ இங்கே இன்னொன்று சொல்லுகிறார். தண்ணீர்கள் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை அறியாமல், அது எப்போவுமே அவங்களுக்கு அந்த மழை தாழ்ச்சியான காலங்களை அது பற்றி யோசிக்கிறதே இல்லை. ஜீவ நதி ஓடுகிற அந்த தண்ணி வத்தாத நதி என்ன சொல்லுவாங்கன்னா ஜீவ நதிம்பாங்க. 365 நாளும் சில ஆறுகளில் தண்ணி ஓடும் ஜீவ நதி. அப்படி ஒரு நதி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது, தாமிரபரணின்னு சொல்கிறாங்க. அதை அதுக்கு பேர், எங்கே தண்ணி இருக்கோ இல்லையோ தாமிரபரணியில் தண்ணி இருக்கும். அப்போ அதன் ஓரத்தில் இருக்கிற அந்த மரங்கள் பார்த்திங்கன்னா எல்லா மரங்களும் பட்டு போனாலும் அந்த மரங்கள் பட்டு போகாது. தேவன் மனுஷனை இந்த பூமியில் வைக்கும்போது எப்படிப்பட்ட தன்மையோடு வைக்கிறார் அப்படின்னா, அந்த ஓடை பக்கத்தில் நடப்பட்ட அதோடைய வேர்கள் அந்த கால்வாய்க்குள்ளே போகிற மாதிரி இருக்கக்கூடிய உஷ்ணம்னா என்னன்னே தெரியாமல் வளருதில்ல மரம், அப்படிப்பட்ட மரமாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மரமாகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவன் கர்த்தரை நம்பும் பொழுது கடைசியாக முடிக்கும் போது இப்படி முடிக்கிறார், மரத்தை போல் இருப்பான் அப்படின்றார். அவன் அப்படிப்பட்ட மரத்தை போல இருப்பான். அவன் கர்த்தரை என்னைக்கு கர்த்தரை மட்டுமே தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிறானோ, இந்த பூமிக்கு நான் ஒன்றை
கொடுக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேன். பூமியிலிருந்து ஒன்றை வாங்கும்படி அல்ல, பூமிக்கு ஒன்றை கொடுக்கும்படி நான் வந்திருக்கிறேன். என் மூலமாய் சமாதானம், என் மூலமாய் சுகம், என் மூலமாய் அற்புதம், என் மூலமாய் மகிழ்ச்சி, என் மூலமாய் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு வார்த்தை, நல்ல மனமடைந்திருக்கிற மனுஷனுக்கு சமயத்திற்கேற்ற சில வார்த்தைகளை சொல்ல நீங்கள் அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா, அவரை தேடினீங்கன்னா அவர் அந்த வார்த்தையை உங்கள் நாவில் வைப்பார். நீங்கள் பேசினா அந்த ஆத்துமா பிழைச்சிரும். உங்களை சுற்றி இருக்கிற நிறைய நபர்கள் இன்றைக்கு அதில் இருக்கிறார்கள். அந்த மரம் தனக்கென்று வளரவில்லை, மற்றவர்களுக்கு பிரயோஜனத்துக்கென்று வளருகிறது. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் பிழையாம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிற அந்த இடத்தை பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவனுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்போ கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிக்கிறார். என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தில் 6வது 7வது வசனத்தில் எப்படி சொல்கிற பாருங்க, யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் அழகானவைகள், அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும் நதியோரத்தில் உள்ள தோட்டங்களைப் போலவும் கர்த்தர் நாட்டின சந்தன மரங்கள் போலவும் தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களைப் போலவும் இருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை குறித்து எப்படி பார்க்குறார் என்கிற அந்த பிக்சர் உங்கள் மைண்டில் வரட்டும். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை தோல்வி அடைந்தவராக பார்க்கவே இல்லை, ஒரு நாளும் விழுந்து போனவர்களாக அவர் பார்க்கல. உங்கள் மைண்டில் வேணால் நீங்கள் அப்படி இருக்கலாம், ஆனால் கர்த்தர் மனுஷனை பார்க்குற பார்வை இப்படி தான் அவர் பார்க்கிறார். பரவி போகிற ஆறு, அதாவது அறுப்பு காலத்தில் யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறது போல பரவி போகிற ஆறு அப்படின்றார். பாருங்கள், அந்த மனுஷனை, அந்த ஜனங்களை பரவி போகிற ஆறு அப்படின்னா, ஆறு பாய்கிற இடமெல்லாம் அநேகர் பிழைக்கிறார்கள், அநேக நிலங்கள் பிழைக்கிறது, விவசாயத்திற்கு அது தேவைப்படுகிறது, மிருக ஜீவன்களுக்கு தேவைப்படுகிறது, அநேக மனிதர்கள் அதை நம்பி வாழுகிறார்கள். அப்படி தான் அந்த மனுஷனை கர்த்தர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு உங்களை இந்த பூமியில் வைத்திருக்கிறார்னா உங்களை நம்பி அநேகர் பிழைத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க வேண்டியவர்கள். நீங்கள் உங்களை அப்படி பார்க்கணும். கர்த்தர் உங்களை பார்க்கறது போல் நீங்கள் அப்படி பார்த்தா மட்டும்தான் நீங்கள் உங்களுக்குள்ளேருந்து அந்த பிரயோஜனமான தன்மைகள் வெளியில் வரும். எங்கே பிரச்சனைனா, கர்த்தர் பார்க்கிறபடி நாம் நம்மை பார்க்கிறதே இல்லை. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் இல்லை அப்படின்னார். ஏன்னா நமக்குள்ள நிறைய காரியங்கள், நிறைய எதிர்மறையான பாவங்களையே நம்ம பார்த்து 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 நான் இப்படித்தான் சொல்லி நிறைய நேரங்களில் நாம் வாழ்ந்து விட்டோம். இந்த வசனம் சொல்லுகிறது, ஆறுகளை போன்றவர். ஆறு பாய்வது ஆறுக்காக அல்ல, ஜனங்களுக்காக. அப்போ அந்த ஆறு எந்த பிரயோஜனமும், அதாவது தனக்கென்று எதையுமே இல்லாமல் அப்படி போயிட்டே இருக்குது. அது கவலைப்படுவதே இல்லை. மனுஷன் குளிச்சா தான் தண்ணி போகணும், குளிக்கலாம் நிற்கணும், அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. யார் குளிச்சா என்ன, யார் குளிக்காமல் போனான்னு, யாருக்கு தேவையோ அவர்கள் தண்ணீரை எடுத்து கொள்ளலாம். அது போய்கிட்டே இருக்குது. கர்த்தர் இந்த பூமியில் மனுஷனை படைத்து அனுப்பும் பொழுது அப்படி தான் படைத்தார். எல்லாருக்கும் பிரயோஜனமானவன், கொடுக்கிறவன். நம்ம இன்றைக்கு ஆண்டவரிடத்திலிருந்து வார்த்தையை வாங்கி உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதே போல் நீங்கள் இருக்கிற இடத்துல உங்களை சுற்றி வேலை செய்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை கொடுக்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை அங்கே அனுப்புகிறார். நீங்கள் இருக்கிற பகுதியில் ஏதோ ஒரு தேவை இருக்குது. அந்த தேவையை பூர்த்தி பண்ணுகிறவர்களாய் ஆண்டவர் உங்களை அந்த பகுதிக்கு அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு உங்களை சந்திக்கிற மனிதர்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது. அது உங்ககிட்ட இருந்து அது அவங்களுக்கு கிடைக்கும்ன்றதுனால ஆண்டவர் உங்களை அங்கே அனுப்பியிருக்கிறார், அல்லது அவர்களை உங்கள் பக்கம் அனுப்பியிருக்கிறார். நீங்கள் உங்களை அப்படி பார்க்க பழகி கொள்ளணும். அடுத்து அவர் சொல்லுகிறார், சந்தன மரம், நதி ஓரத்தில் உள்ள தோட்டம் அப்படின்றார். அந்த தோட்டம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. நதி ஓரத்தில் இருக்கிற பச்சை பசேல்னு இருக்கும், எல்லாம் மனிதனுக்கு பிரயோஜனப்படக்கூடியது. கர்த்தர் நாட்டின சந்தன மரம். சந்தன மரம்னாலே எவ்வளவு வேல்யூ. அதுவும் தேவனே நட்டு வைத்திருக்கிறார், அவரே நாட்டி இருக்கிறார். தானாக முளைச்சதில்லை, அவரே நாட்டி இருக்கிறார். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கொடுத்து வாசனை உள்ள ஒரு மரங்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்மை கொண்டு ஜீவ வாசனையாகவும் மரண வாசனையாகவும் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ள ஒரு வாசனை புறப்பட பண்ணுகிறார். ஆண்டவர் நட்டிருக்கிறாங்க, அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நீங்கள் யாராக வேணா இருங்க,
எப்பேற்பட்ட பலகீனமுள்ள சரீரம் உள்ளவங்களா வேணாலும் இருந்துக்கோங்க. நிறைய காரியங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆக மாட்டேங்குது. இன்றைக்கி கேட்ட பிரசங்கம் நாளைக்கு மறந்து போயிடுது. நான் சரியானபடி எனக்கு எதுவுமே தெரியலை. எவ்வளோ வீக்னஸான எவ்வளோ பலகீனமான நபராக வேணாலும் நீங்கள் இருந்துட்டு போங்க. அதை பற்றி பிரச்சனையே இல்லை. கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாருனா, நீங்கள் எவ்வளவு பலகீனமான நபர்களாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானவர்கள். உங்களை நம்பி அநேகர் பிழைக்க ஆயத்தமாக இருக்கிறாங்க. உங்களை நம்பி அநேகருடைய தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு ஆயத்தமாக இருக்குது. கர்த்தர் நம்மளை அப்படி தான் வச்சிருக்கிறார். அதுக்கு தான் இந்த வசனத்தெல்லாம் ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். அதில் சொல்கிறார் பாருங்க, தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம். கேதுருனா வேதம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல் வளருவான். நீதிமானோடு தொடர்புடைய வார்த்தை அது. அவன் வளருவான் அப்படின்றது. எவ்வளவு கர்த்தர் உங்களை எப்படி பார்க்குறாருனா, வளரக்கூடிய ஒரு தன்மையில் பார்க்குறார். நீங்கள் தேவ வார்த்தை கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் வளர்ந்துருக்குறீங்க. இன்னும் சொல்லப்போனால் நேற்று இருந்ததை விட இன்றைக்கி வளர்ந்துருக்குறீங்க. உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ, உங்களை சுற்றி பார்க்குறவர்களுக்கு தெரியணும். அதுதான் சரியான வளர்ச்சி. இன்னும் ஒரு 2 வசனத்தை மட்டும் பார்ப்போம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, உங்களில் ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்தில் வரக்கடவன், ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ள கடவன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வசனம் சொல்ல, என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும் அப்படின்னார். அந்த நதிகள் உற்பத்தியாகி அந்த ஊற்றிலிருந்து உற்பத்தியாகி வரும் அப்படின்னு சொன்னார். பொருளாதாரத்துக்கு ஒரு நதி, வேலை வாய்ப்புக்கு ஒரு நதி, சுகத்துக்கு ஒரு நதி, குடும்ப சமாதானத்துக்கு ஒரு நதி, எல்லாமே விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி நம்ம லைஃப் அப்படி இருக்குதா அப்படின்னு கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கள். ஏன் இல்லை அப்படின்னா, நாம் அப்படி பார்க்கல. நம்மளை தேவன் நம்மளை இப்படி தான் வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கல. ஆண்டவர் என்றென்றைக்கும் ஒரு நாளும் வற்றாத ஜீவ நதியாய் நம்மை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவர் நம்மளை அப்படி தான் பார்க்குறார். அவனுடைய உள்ளத்தில் இருந்து அந்த ஜீவ நதி புறப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஊற்று தண்ணி எப்போவுமே சுத்தமானது. அது எப்போவுமே கீழே அது நிலத்திலிருந்து வந்துக்கிட்டே இருக்கும், சுத்தமான நதி. இது இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். ரொம்ப பிரபலமான வசனம் ஏசாயா 58:11 நம்ம பார்க்குறோம். அதில் ஆண்டவர் சொல்லும் பொழுது, அதாவது மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்குவார் அப்படின்னு எழுதிட்டு, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் அப்படிலாம் எழுதிட்டு கீழே 2 வார்த்தை, ரொம்ப முக்கியமான வார்த்தையை அதில் கோட் பண்ணியிருப்பார். என்ன சொல்கிறார் அப்படின்னாச்சுன்னா, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். வெறுமனே தோட்டம்னு சொல்லலை, நீர்ப்பாய்ச்சலான தோட்டம். வெறும் நீரூற்றுன்னு சொல்லலை, வற்றாத நீரூற்று. உங்கள் ஆத்துமா உங்களை பார்த்து சொல்லணுங்க, நீ வற்றாத நீரூற்று. ஒரு நாளும் அந்த நீரூற்று வற்றி போகாது. எனக்குள்ளே ஊறுகிறதும் ஜீவ காலமாக எனக்குள்ளே ஊறுகிறதுமான நீரூற்று. ஆனால் இன்றைக்கி உலகம் பார்த்திங்கன்னா எதிர்மறையான வார்த்தைகளை சொல்லி 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 அந்த ஊற்று சுரக்காமலே நின்று போனது. ஆண்டவர் சொல்கிறார், நீ வற்றாத நீரூற்று, நீர் பாய்ச்சலான தோட்டம் அப்படின்றார். நீர் பாய்ச்சலான தோட்டம் எப்போவுமே பிரயோஜனம் உள்ளது. எப்போவுமே மற்றவர்கள் வாழ்க்கைக்காக அது ஏதோ ஒன்றை கொடுத்து கொண்டே இருக்கும். எப்போவுமே அது பிரயோஜனப்படுகிற ஒன்றாக இருக்கும். இப்படி தான் மனுஷனை கர்த்தர் பார்க்கிறார். அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இதெல்லாம் தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார் என்பதை குறித்து நான் உங்களுக்கு காண்பித்த படங்கள். ஆண்டவர் இதை படிக்கும்போது தான் உங்களுக்கு தோணணும், கர்த்தர் நம்ம எப்படி பார்க்குறார். ஒரு பிரயோஜனமான ஒரு நதியாய், ஒரு நீர் ஊற்றாய், ஒரு ஆறாய், ஒரு மரமாய் அது பாய்ஞ்சு போய்கிட்டே இருக்குது, கனி கொடுத்துக்கிட்டே இருக்குது, அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளதாக போய்கிட்டே இருக்குது. எதை பற்றியும் கவலைப்படாமல் கொடுத்துக்கிட்டே இருக்கு பாருங்கள். இது எல்லாமே கொடுக்கக்கூடியது. இதனுடைய பலனை மற்றவர்கள் அனுபவிக்கிறார்கள். இப்படி போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஆவிக்குரிய வறட்சி ஒருத்தனுக்குள்ளே வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஆண்டவருடைய பார்வையில் அந்த மரம் தண்ணீர் அருகே நாட்டப்பட்டிருக்கு. இலை உதிராத மரம், கனி கொடுக்குற மரம் அப்படி வச்சுக்கிடும். கற்பனையில் ஒரு பெரிய நல்ல மாமரம்னு வச்சுக்கிடும். நல்ல காய்ச்சி தொங்குது, நிறைய கனிகள். ஆனால் அதே நேரத்தில் ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இன்னொரு மரம் இருக்குது. அந்த மரம் எப்படிப்பட்ட மரம்னு பார்த்தீங்கன்னா, அதில் இலையே இல்லை, வெறும் குச்சி குச்சாக நிற்குது. அங்கே தண்ணி இல்லை, ஒன்றுமே இல்லை, குச்சி குச்சாக நிற்குது. இப்படின்னா இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தா ரெண்டும் மரம் தான். ஆனால் இருக்கிற இடத்தை பொறுத்து தான் அதனுடைய வளர்ச்சி மாறுகிறது.
இதில் நாம் எப்படி இருக்கிறோம் யோசிச்சு பாருங்கள். ஒரு ஊற்று, இப்போ தாமிரபரணி ஆறு எடுத்துக்கிட்டிங்கன்னா மழை பெஞ்சாலும் பெய்யாட்டாலும் பெய்கிட்டே இருக்குது, ஜீவ நதின்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்குள்ளே வேறு சில ஆறுகள் இருக்குது, அது மழை பெஞ்சா ஓடும், மழை நின்றுச்சு ஒரு மாதம் வெயில் வந்துருச்சுன்னா அது ஆறு ஓடின தடம் மட்டும்தான் இருக்கும், அங்கே தண்ணியே இருக்காது. இப்போ நாம் எதில் யார், எந்த நதியாய் இருக்க விரும்புகிறோம்? எப்பொழுதும் ஓடுகிற நதியாகவா, அல்லது சில நேரங்களில் தண்ணீரும் பல நேரங்களில் வெறும் மணலுமாய் இருக்கக்கூடிய நதியாய் இருக்கிறோமா? சில ஊற்றுகள் எப்பொழுதுமே சுரந்து கொண்டே இருக்கிறது, சில ஊற்று அப்படி இல்லை, அப்படியே அடைச்சிருது, அப்புறமேல் மழை பெய்யணும், பூமி குளிரணும், அதுக்கப்புறம் அந்த ஊற்று வருது. நாம் இன்றைக்கு இதில் யாராக இருக்கிறோம்? நாம் வேதத்திலேருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். ஒரு ஆவிக்குரிய வறட்சி உள்ள ஒரு மனுஷன், அவனுக்குள்ள அந்த உணர்வு வந்துச்சுன்னா, எனக்குள்ள ஆவிக்குரிய வளர்ச்சி, அந்த வறட்சி வந்திருக்குதா வரலையா எப்படி கண்டுபிடிக்கிறது? சொல்கிறத கேட்க சிலர் யோசிக்கிறாங்க, சொல்கிறதெல்லாம் நல்லா தான் பாஸ்டர் இருக்குது, பிரசங்கம் கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஆனால் கேட்டு முடிச்சுட்டு அடுத்து வீட்டில் மற்ற வேலைகளை செய்யும் பொழுது இது எதுவுமே நினைவுக்கே வரமாட்டேங்குது, பழைய மாதிரி வாழ்க்கை வந்துடுது. என்ன காரணம்? அப்போ எனக்குள்ளே ஆவிக்குரிய வறட்சியில் நான் வந்திருக்கிறேன்னா, ஆவிக்குரிய வறட்சி எனக்குள்ளே இருக்குதா? இது எப்படி கண்டுபிடிப்பது? இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சில வியாதி சில வருதுன்னா, சில நோய் அட்டாக் ஆகுது அப்படின்னாச்சுன்னா சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ சமீப காலத்தில் நமக்கு தெரிஞ்சு ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்துச்சு. அந்த கொரோனா ஒருத்தருக்கு வரப்போகுது அப்படின்னா சில அறிகுறியை வச்சோன்னா டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த இருமல், விடாத இருமல், சளி, அப்புறம் காய்ச்சல், கை கால் சோர்வு, இதெல்லாம் வந்துச்சுன்னா டக்குன்னு இதுக்கான அறிகுறி அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த வைரஸ் தாக்கி இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான வைரஸ் என்னென்னா ஆவிக்குரிய வறட்சி. இது ஒரு மனுஷனை தாக்கிச்சுன்னா, ஒரு ஆவிக்குரியவனை தாக்கிச்சு அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையவே அழிச்சிரும். ஆனால் மற்ற கொள்ளை நோய்கள் தாக்கினா சில நேரங்கள் காப்பாற்றலாம், காப்பாற்றப்படாமல் கூட போகலாம். ஆனால் இந்த வைரஸ் ஒருத்தனை தாக்கிச்சுன்னா 100% காப்பாற்றப்பட முடியும். ஆனால் அவன் சரியாய் கண்டுபிடிக்கணும், தனக்குள் அந்த பிரச்சனை இருக்குதான்றத உணர்ந்து அவன் தேவனிடத்தில் திரும்பினான் என்றால் நிச்சயமாய் அதிலிருந்து அவனை தப்பிக்கொள்ள முடியும். எப்படி உணர்வது? அவனுக்குள் எப்படிப்பட்ட மாற்றங்கள் இருக்கும்? நான் வேதத்திலிருந்து சில வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஆதியாகமம் 140 சங்கீதம் 143 சங்கீதம் அதன் 3, 4, 5 இந்த வசனங்களை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அது தாவீதின் சங்கீதம். தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று சாட்சி பெற்ற, தேவனுக்கென்று பலத்த காரியங்களை செய்த ஒரு மனுஷனுடைய சங்கீதம். ஆனால் அங்கே அவர் குறிப்பிடுகிற சில காரியங்களை நான் உங்களோடு வாசிக்க விரும்புகிறேன். சத்ரு என் ஆத்துமாவை தொடர்ந்து என் பிராணனை தரையோடு நசுக்கி வெகுகாலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் ஆவி என்னில் தியங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளையெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். இங்கே பாருங்க, அந்த மனுஷனுக்குள்ள வறட்சி வந்த உடனே செழிப்பாக இருந்த மனுஷன், அநேகருக்கு பிரயோஜனமாக இருந்த மனுஷன், தேசமே பயந்து நடுங்கின ஒரு கோலியாத்தை ஒரு கவன் கல்லில் வீழ்த்துவதற்கு அப்படி வைராக்கியமாக இருந்து பிரயோஜனப்பட்ட மனுஷன். ஆனால் அவருக்குள்ள ஒரு வறட்சி எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஏதோ ஒரு வறட்சி வந்த உடனே அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, என் வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்கள் போல் என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான் அப்படின்றார். இந்த வார்த்தைகளை கவனிங்க. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி மரித்தவர்கள் எப்படி இருப்பாங்க? செத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னா அங்கே சரீரமே இருக்காது, அந்த இடத்துல சரீரமே இருக்காது, வெறும் எலும்புகள் உலர்ந்து போய் தான் காணப்படும். அப்படின்னா என்ன சொல்ல வருகிறார்? இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? இது படிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கு சில வெளிப்பாடுகளை தருவாராக. ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் எலும்புகள் உலர்ந்து போயிருக்கிற அந்த பள்ளத்தாக்கு கிட்ட அந்த தீர்க்கதரிசி தரிசனத்தில் கூட்டிகிட்டு போகும் பொழுது அந்த எலும்பு இருக்குது, எலும்பெல்லாம் உலர்ந்து போய் கிடக்குது. ஆனால் தேவனுடைய பார்வையில் அந்த எலும்பாக பார்க்கல, ஒரு சேனையாக பார்க்குறார். ஆனால் அந்த மனுஷனுடைய பார்வையில் அது எப்படி இருக்குன்னா உலர்ந்து போன எலும்புகளைப் போல காணப்படுகிறது. அதை தான் தாவீது இங்கே எழுதுகிறார், வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல என்னை சத்துரு இருளில் இருக்க பண்ணுகிறான் அப்படின்றார்.
வெகு காலத்துக்கு அந்த அந்த காஞ்ச எலும்புகள், உலர்ந்த எலும்புகள். அதுக்கான அர்த்தம் என்னென்னா, நீங்கள் அதை படிச்சிங்கன்னா அதில் 11ஆம் வசனம் இப்படி சொல்லியிருக்கோம், நம்பிக்கை இல்லாத மனிதர்கள். நாங்கள் இப்படி தான் இருக்கிறோம், உலர்ந்து போய் இருக்கிறோம் ஐயா, பிரயோஜனம் இல்லை, மறுபடியும் அது சுரப்பதற்கு வாய்ப்பு இல்லை. எலும்புகளுக்குள்ளே தான் ரத்தம் சுரக்கும், அந்த ரத்தம் சுரப்பதற்கு மறுபடியும் வாய்ப்பே இல்லை, உலர்ந்து போய் இருக்குது. நீதிமொழிகளில் நம் சில வசனங்களில் நாம் வாசிக்கிறோம், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். ஆவியில் ஏற்பட்ட சில தாக்கம், ஆவியில் ஏற்பட்ட சில காயம், சில மனிதர்கள் ஏற்படுத்திட்டு போன சில வார்த்தைகள், சிலர் சொன்ன சில அதிகமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் எனக்குள்ளே போய் காயம் ஏற்பட்டு என்னை உலர்ந்து போக பண்ணிருச்சு அப்படி அதில் நம்பிக்கை இல்லாத தன்மை. யோசிச்சு பாருங்கள், ஒரு காலத்தில் அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருந்த மனிதர்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மனிதர்கள் நீங்கள் சந்திப்பேன், அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை. கவலைப்படாதீங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த கேன்சரை கர்த்தர் குணமாக்குவார்னு சொல்லி பாருங்கள். அபிஷேகம் பெற்றவங்க கூட சொல்லுவாங்க, அதாவது சும்மா நீங்கள் சொல்கிறதுக்கு வேணால் சரிம்பாங்க, ஆனால் அவங்களுக்கு தெரியும் இது குணமாகறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிம்பாங்க. குணமாக வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை அப்படின்னாச்சுன்னா, அவங்களுக்கு அந்த நம்பிக்கையே இல்லை. ஏன் நம்பிக்கை இல்லை அப்படின்னாச்சுன்னா, அவங்க ஆத்மா வறண்டு போய் இருக்குது. வெகு காலத்துக்கு முன் மரித்தவர்களைப் போல அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த வளர்ச்சியுமே இல்லை, எதுவுமே இல்லை. அவர் தாவீது பாருங்கள், அவர் உபயோகப்படுத்துகிற அந்த வார்த்தையை பாருங்கள், நான் அப்படியே பிரயோஜனமற்றவனை போல இருக்கிறேன், அப்படியே கிடந்த அப்படியே இருக்கிறேன், ஒரே இடத்துல இருக்கிறேன், இருக்கிற இடத்துல அப்படியே இருக்கிறேன், எந்த நம்பிக்கையும் இல்லை, என் நம்பிக்கையெல்லாம் இழந்து போய் நிற்கிறேன். சில நேரங்களில் பொருளாதாரத்தில் ஏற்படுகிற சில நஷ்டங்கள், சில பிஸ்னஸில் ஏற்படக்கூடிய சில தோல்விகள், சில பண நஷ்டங்கள், அதெல்லாம் சிலருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்திட்டு போன அந்த தாக்கம் இருக்குது, அது அவங்களாம் நம்பிக்கை இழக்க பண்ணிடும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு நஷ்டம் உங்களை ஏழையாக்கிறாது, ஒரு லாபம் எவனையுமே பணக்காரன் ஆக்கிறாது. கர்த்தரை நோக்கி பாருங்கள். தேவன் மனிதன் பார்க்கிற விதமாய் மட்டுமல்ல, மனிதனே பார்த்திராத இடங்களிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். சங்கீதம் 104 நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா, கடலில் விளையாடும் திமிங்கலம், எத்தனை திமிங்கலம் இருக்குன்னு இதுவரைக்கும் யாருமே எண்ணி கணக்கெடுத்தது கிடையாது. எல்லா மிருகங்களையும் கணக்கெடுக்கிறார்கள், ஆனால் கடலில் இருக்கிற திமிங்கலம் யாரும் கணக்கெடுக்க முடியாது. 30 யானைக்கு சமம் ஒரு திமிங்கலம் அப்படின்றாங்க. அங்கே வசனம் சொல்லுகிறது, கடலில் விளையாடும் திமிங்கலத்திற்கும் கர்த்தர் உணவளிக்கிறார், நீர் கொடுக்க அவைகள் வாங்கி கொள்ளும். யோசிச்சு பாருங்க, உமது கரத்தை மறைக்க அவைகள் மாண்டு போகும் அப்படின்றார். கடலில் விளையாடுற திமிங்கலத்துக்கு கொடுக்குற கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய மாட்டாரா? அந்த மனுஷன் சொல்லுகிறார், நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை. எவ்வளோ பெரிய தேவ மனுஷன். இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை இல்லை, வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை இல்லை, அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியலை. அதில் பின்னாடி எழுதுகிறார், என்னை இருளில் இருக்க பண்ணுகிறான். என் வாழ்க்கையில் சில நேரங்களில் இருள் பிரதர், எந்த பக்கம் திரும்புறதுன்னு தெரியலை, என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல, யாரை சந்திக்கிறதுன்னு தெரியல. முந்தியெல்லாம் பைபிள் படித்தோம்னா, ஒரு வசனம் படித்தோம்னா அந்த வசனத்துக்குள்ளேருந்து புது புது வெளிச்சங்கள் ஆண்டவர் கொடுத்துக்கிட்டே இருப்பார். இப்போ அப்படி இல்லை, கதை புக்கு போல் படிக்கிறேன், சோர்ந்து போகிறேன், படிக்கிறேன், அது ஏதோ படிக்கணுமேனு படிக்கிறேன். பைபிளில் உட்காந்து ஜோம் பண்ணணும்னு உட்காடுறேன், 1 மணி நேரம் ஜோம் பண்ணணும்னு உட்காந்தா 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை மணியை பார்க்குறேன், நேரம் போக மாட்டேங்குது. அந்த இருள், என்ன பண்ணணும்னு தெரியல, எதை குறித்தும் ஒரு ஆர்வம் இல்லை, எங்கே போகிறது என்ன செய்கிறதுன்னு தெரியல. முந்தியெல்லாம் ஒரு காலத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது என் பிள்ளைக்கு என்ன நடக்க போகுது, என் பிள்ளை இந்த வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இந்த மனுஷன் உன்னை வந்து சந்திப்பான், இப்படியெல்லாம் ஆண்டவர் பேசின காலங்கள் உண்டு. ஆனால் இன்னைக்கு அது எதுவுமே இல்லை, என்னன்னே தெரியல. இப்படியெல்லாம் புலம்புகிறவர்கள் உண்டு, இப்படியெல்லாம் இருக்கிறவர்கள் உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்படிப்பட்ட அறிகுறிகள் உங்கள்கிட்ட காணப்படுதுன்னா ஆவிக்குரிய வறட்சி உங்கள் சரீரத்துக்குள், உங்கள் ஆத்மாவுக்குள் வந்து விட்டது. அவர் சொல்லுகிறார், இருளில் என்னை இருக்க பண்ணுகிறான், வழி தெரியலை, முடிவெடுக்க முடியலை, தடுமாறுகிறேன். சர்வசாதாரணமாக பண்ணின சில காரியங்களை இன்னைக்கு என்னால் பண்ண முடியலை. தேவ சமூகத்தில் எனக்கு ஒரு வெளிப்பாடு கிடைக்க மாட்டேங்குது. சும்மா அப்படியே போகுது. ஏதோ ஜெபம் பண்ணுறேன், ஏதோ பண்ணுறேன், ஜெபம் பண்ணுறேன், ஏதோ இருக்கிறேன். அந்த சந்தோஷத்தை என்னால் அனுபவிக்க முடியலை. ஆண்டவர் இயேசு சொன்னாரே யோவான் 7ஆம் அதிகாரத்தில், உள்ளுக்குள்ளிருந்து புறப்பட்டு வெளியில் வருகிற நதிகள், அந்த பொங்கி வருகிற நதி,
அந்த சந்தோஷத்தை என்னால் வாழ்க்கையில் அனுபவிக்கவே முடியலை. ஏதோ பண்ணுறேன், கைத்தட்டுறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே எந்த ஜீவனும் இல்லை. பாட்டு படிக்கிறேன், எந்த ஒரு ஆர்வமும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஆவிக்குரிய வறட்சி. அடுத்து அவர் சொல்லுகிறார், என் ஆவி எனக்குள் தியங்குகிறது அப்படின்றார். எனக்குள்ள ஒரு லாக் ஆகுது, எனக்குள்ள என்னால் அதை எப்படி செய்யறதுன்னு எனக்கு தெரியலை. ஒரு குழப்பம், ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை. என்னால் எதுவுமே ஒரு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறுகிறேன். என் ஆவி எனக்குள் தியங்குகிறது. யார் இவர்? சொல்லுகிற மனுஷன் யார்? ஒரு காலத்தில் முழு தேசத்தையும் தேவன் பக்கம் திருப்பின மனுஷன், தேவனால் ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன். இப்போ அநேக நேரங்களில் ஒரு காலத்தில் இப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, நான்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்படி இருப்பேன், அப்படி ஜெபம் பண்ணுவேன், அப்படி அந்நிய பாஷையில் ஜெபிப்பேன், ஆனால் இன்னைக்கும் ஜெபிக்கிறேன், ஆனால் அந்த மாதிரி இல்லை அப்படின்ற அந்த ஃபீல் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஆவிக்குரிய வறட்சி உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று அர்த்தம். அடுத்து அவர் சொல்லுகிறார், எனக்குள் சோர்ந்து போகிறது, என் ஆவி எனக்குள் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. எதுலேயுமே ஒரு ஆர்வம் இல்லை. ஜெபம் பண்ணா ஒரு ஆர்வம் இல்லை, ஊழியம் செய்ய ஒரு ஆர்வம் இல்லை, எதுலேயுமே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்படி சில நேரங்களில் அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாத தன்மைகள் நாம் உலகம் முழுக்க இப்படிப்பட்ட மக்களை நாம் சந்திக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிற அநேகர் பெரிய பெரிய வரம் பெற்றவர்களை கூட இவைகள் விட்டு விடுவதில்லை. அதுக்கு தான் சங்கீதத்தில் ஆண்டவர் அதை எழுதி வைத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய வரம் உள்ளவர்களையும் இது விடுவதில்லை. இந்த சோர்வுகள் வருவதற்கு காரணம் என்ன? தேவன் மனிதனை பார்க்கிற விதமாய் நாம் பார்க்கல. இது தொடர்ச்சியாய் நாம் பார்க்க வேண்டியது, தொடர்ச்சியாய் கண்டினியூஸாக ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவனை பிரயோஜனம் உள்ளவனாய் வைத்திருக்கிறார். இன்றைக்கு நான் யாருக்கோ பிரயோஜனப்பட வேண்டியவன். என்னால் இன்றைக்கு ஆறுதல் அடைவதற்கு சில மனிதர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். என்னால் இன்றைக்கு அவங்க வாழ்க்கையில் இருக்கிற இருளிலிருந்து தப்புவதற்கு சிலரை வைத்திருக்கிறார் என்று பிரயோஜனப்பட்டவர்கள் கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படியே அவங்களே இருளில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சோர்வு அவங்களுக்குள்ளே வந்துடுது. அடுத்து 5வது வசனத்தில் சொல்கிறார், பூர்வ நாட்களை நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் புது புது அனுபவங்களை கர்த்தர் தருகிறார். ஆனால் பழைய நாட்களையே இவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு எனக்கு இப்படிப்பட்ட அனுபவம் இருந்துச்சு, அன்னைக்கு நானும் கர்த்தரும் சந்தோஷமாக இருந்தோம், அன்னைக்கு நான் ஜெபிச்ச உடனே பதில் வந்துச்சு, அன்னைக்கு இப்படி இருந்துச்சு. அப்படி பழசையே நினைக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஆவிக்குரிய வறட்சி உள்ளே வந்துருச்சு. ஏன்னா தேவன் புதிதாக இருக்கிறார். அவர் ஒவ்வொரு செகண்டும், இந்த செகண்ட் பிரசங்கிக்கிற இந்த செகண்ட் வரைக்கும் புது புது வெளிப்பாடுகளை அவர் தருகிறவராக இருக்கிறார். அப்போ அவரோடு கூட இணைந்து ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த இடத்தை விட்டு வேறு எங்கேயோ நம்ம நிற்கிறோம் அப்படின்னு அர்த்தம். நிறைய அறிகுறிகள் இருக்குது, நிறைய லிஸ்ட் இருக்குது, நிறைய இருக்குது, ஆனால் நேரம் இல்லை. எனவே தேவனுக்கு சித்தமானால் அடுத்த வாரம் இதை நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்குது அப்படின்னா உங்களுக்காக ஒரு வார்த்தையை மட்டும் நான் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயா 44 அதிகாரத்தில் ஒரு வசனத்தை ஆண்டவர் எழுதி வச்சிருக்கார். 44 அதனுடைய 3வது வசனம். இந்த மாதிரி சோர்வுகள், அசதிகள், அந்த இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் என்றால் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். உன் சந்ததியின் மேல் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். ஆண்டவர் சொல்கிறார், தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்டு போய் இருக்குதா? இன்னைக்கு ஒரு காலத்தில் பொங்கி வந்த நீரூற்றா நான் இருந்தேன், இன்னைக்கு நான் வறண்டு போய் இருக்கிறேன். என்னாலேயே எனக்கு பிரயோஜனம் இல்லை, நானே மற்றவங்க உதவியை தேடுற மாதிரி இருக்குது, எனக்காகவே யாராவது ஜெபம் பண்ண நல்லா இருக்குன்ற மாதிரி அந்த மாதிரியான ஒரு சோர்வுக்குள்ளே நான் இருக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு வறட்சியான காலகட்டத்தில் நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களை ஃபீல் பண்ணுவீங்கன்னா கர்த்தர் சொல்லுகிறார், நான் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். வறண்டு போய் இருக்கிறியா? உனக்குள்ள மறுபடியும் ஆறுகளை ஊற்றுவேன் அப்படின்றார். அந்த வார்த்தையை பாருங்கள், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் அப்படின்றார். மறுபடியும் கொண்டு வருவேன்னு சொல்லலை, நான் ஒன்றை செய்வேன். ஏற்கனவே அங்கே ஆறு இருந்துச்சு, இப்போ அது இல்லை, ஆனாலும் கவலைப்படாதீங்க, மறுபடியும் நான் ஒன்றை செய்வேன். சகலத்தையும் புதிதாக்குகிற கர்த்தர், நம்முடைய உட்கார்தலையும் எழுந்திருக்கிறதையும் அறிந்திருக்கிறவர், நம்முடைய நினைவுகளின் தோற்றங்களை அறிந்திருக்கிறவர், நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே நமக்கு என்னது தேவை என்று அறிந்திருக்கிறவர். அந்த நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அவர் நம்முடைய சோர்வுகள், நம்முடைய பலகீனங்கள், நம்முடைய நினைவுகள் எல்லாம் நன்று அறிவார். அந்த தாகம் மட்டும் உங்ககிட்ட இருக்கணும்.
ஆண்டவரே நான் ஒரு காலத்தில் பிரயோஜனப்பட்டவன், இப்போ இப்படி இருக்கிறேன், இதிலேயே நான் இருந்துடக்கூடாது. நீர் என்னை எப்படி பார்க்கிறீரோ அப்படி நான் என்னை பார்க்க போகிறேன், நான் அப்படி இருக்க போகிறேன். இன்னையிலிருந்து நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு மனுஷியாய் நான் என்னை பார்க்க போகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்கன்னா, கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிற கர்த்தர் உங்கள் மேலேயும் அந்த தண்ணீரை ஊற்றுவார், அந்த அபிஷேகத்தை மறுபடியும் ஊற்றுவார். மறுபடியும் உங்கள் தாகம் தீர்க்கப்படும். தேவ சமூகத்துக்கு வந்துட்டு ஒருவரும் தாகத்தோடு திரும்பி போனதாய் சரித்திரமே இல்லை. கர்த்தர் கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. பிரயோஜனம் உள்ளவர், அவர் உங்களை பிரயோஜனம் உள்ளவராகவே அவர் படைத்திருக்கிறார், கொடுக்கிறவராகவே படைத்திருக்கிறார். கொடுக்கணும்னா உங்ககிட்ட ஏதோ ஒன்று வேணும். அந்த வேணும்னா நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா தேவனிடத்திலிருந்து கேட்கணும். அப்படி கேட்டு வாங்குகிற இடத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார்.